தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். இந்த உலகத்துல காரண காரியம் இல்லாம எந்த விஷயமே நடக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலை தான் நிரந்தரமானது, ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு குட்டி எலி அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்துச்சு. அந்த எலி பக்கத்து வீட்டுல இருக்கிற பெரிய பங்களாவை எப்பவுமே பார்த்து வாயை பொழந்துட்டே நிற்கும். ஏன்னா அந்த பங்களால பெரியோரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆடு மாடு குதிரை கோழி எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டே இருந்த அந்த குட்டி எலி அவங்க அம்மாட்ட கேக்குது, அம்மா நமக்கு மட்டும் ஏமா கடவுள் சின்ன வீடா கொடுத்திருக்கிறான், நமக்கு இந்த மாதிரி பெரிய வீடா கொடுக்கலாம்ல, அந்த மாடு ஆடு கோழி குதிரை எல்லாம் பாருங்கம்மா எவ்வளவு அழகா ஜாலியா சந்தோஷமா இருக்குது, எனக்கு மட்டும் குட்டி வீடா இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். உடனே அவங்க அம்மா சொல்லிச்சாமா, இந்த காரணம் கடவுள் நம்மளை ஏன் இப்படி படைச்சிருக்கிறாங்க இந்த காரணத்தை நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம போயிடுச்சாமா. இந்த குட்டி எலிக்கு கோபம் வந்துருச்சு, பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிருச்சு. அடுத்த நாள் இந்த குட்டி எலி அந்த வலையில இருந்து, அதாவது அதனோட சின்ன வீட்டுல இருந்து வெளியே வந்து தோட்டத்துல சும்மா அப்படியே இலை பாரிட்டு இருந்துச்சாமா. அந்த இடத்துல ஒரு பூனை வந்துச்சாமா. இந்த புலி இந்த எலிக்குட்டிவை அந்த பூனை துரத்திட்டே இருந்துச்சாமா. எலி அங்கே எங்கேயும் ஓடி ஓடி கடைசியில களைச்சிருச்சாமா. இந்த பூனை பயங்கரமா சுத்தி வந்து பிடிக்க பார்த்தாமா. ஆனா கடைசியில எலி சமயோஜித புத்தி பயன்படுத்தி அதனோட சின்ன வீடு அந்த வலைக்குள்ள பக்கத்துல வந்து பூனைனால உள்ள போக முடியலையாமா. அடிச்சு பிடிச்சு உயிரை காப்பாத்திட்டு வந்த எலி அவங்க அம்மா முன்னாடி தொப்புன்னு விழுந்துச்சாமா. உடனே அவங்க அம்மா சொல்லிச்சாமா, இப்ப நீ ஏன் ஓடி வந்தேன்னு எனக்கு தெரியும், உன்னை பூனை தானே துரத்துச்சுன்னு. ஆமாமா, எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு, நீ தான் உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துட்டே, இப்ப புரிஞ்சுதா நம்ம வீட்டோட அருமை, இந்த வீடு இருந்தங்காட்டி தான் உன் உயிரையே அந்த வீடு காப்பாத்துச்சு. கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னா அது நமக்கு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டு உசுர விட்டுறாத. இப்ப நீ கேட்கற மாதிரி பெரிய வீடு பங்களா அந்த மாதிரி நம்ம இடத்துல இருந்தோம்னா எப்ப பூனை வந்து நம்மளை பிடிக்கும்னு பயத்திலே நம்ம வாழ்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிஷம் செத்துருவோம். இதே இந்த குட்டி வீடா இருந்தா கூட பரவாயில்ல, நீ எவ்வளவு சந்தோஷமா வெளியே தெரிஞ்சாலும் அந்த பூனை துரத்துனா சன நேரத்தில் உன்னால உள்ள வந்துட முடியும். பிரியமானவர்களே, நமக்கும் அப்படித்தான். நமக்கு செல்வம் பணம் புகழ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்போம். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வாழ்க்கையை, மனசு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை எப்படா எவனால அபகரிச்சுட்டு போவாங்கிற பிரஷர் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்துட்டு கேட்போம். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.